ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை மயக்கிறதுக்காக அவள் வந்து ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனை வந்து ஒரு வலிக்குமே கொண்டு வந்துட்டா. அப்போ இவ அவனோட கையை வந்து தொட போகிறா. அந்த கையில் வந்து நம்ம ஹீரோயினோட தாயத்து வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதில் போய் இவ கையை வச்சா அடுத்த நிமிஷமே இவளுக்கு ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. எழுந்திரிச்சு போய் நின்றுட்டுருக்கா. அவனும் வந்து சுயநனவுக்கு வந்துட்டான். என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சாத்தியம், இவன் இந்நேரம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. இப்போவும் நம்ம ஹீரோயினி வந்து கண்ணு திறக்கலை போல். ஸோ அதனால் டாக்டர்லாம் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போவும் அவர் மெடிசன்லாம் கொடுத்து பார்த்துருப்பார் போல். பட் எதுவுமே அவங்களுக்கு வந்து வேலை செய்யலை. அதனால் இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன டாக்டர் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருப்பா, இவளை இனிமேல் மருந்து மாத்திரை காப்பாற்ற போகிறது கிடையாது. இவளுக்காக நம்ம செய்கிற துவாவால் தான் அவளை நம்மளால் காப்பாற்ற முடியும். அல்லா மேலே நம்பிக்கை வை அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுது. ஸோ அதனால் இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயம் இந்த வேகமாக ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. எதுக்காகனா, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பையனை இழந்தேன். இப்போ என்னடானா என்னோட மருமக படுத்த படுக்கையாக கிடக்குறா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இவளுக்கு சிட்டி ஹாலில் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போல. ஸோ அதனால் நான் அங்கே போகிறேன், மாஹிராவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கடையில் இந்த சூனியக்காரி பாட்டியோட ரூமுக்கு வந்து அருமானை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, பாட்டியும் பேரனும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவளும் கேட்குறா, இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டால், இது அருமான் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்கு. அப்போ அருமானோட கழுத்தில் பார்த்தா ஒரு டாலர் தொங்குறத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ அதை பற்றி வந்து கேட்டுட்ருக்கா. இந்த டாலர் வித்தியாசமாக இருக்கே, அதுவும் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது போல். ஸோ இது வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்களா பாட்டி அருமானுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை இது நான் கொடுக்கல, இது அவனோட அம்மாவோட கடைசி அடையாளம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனோட கழுத்தில் வந்து இந்த டாலர் பிறக்கும் போதுலேருந்தே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. பட் அதோட சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அந்த சாவி கண்டிப்பாக அந்த கான்பேகம் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவள் தான் அவளோட ரகசியத்தை அருமானோட லாக்கெட்டில் மறைச்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ உடனே கான்பேகமோட ரூமுக்கு போயிட்டு அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் அவள் வீட்டில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அப்படி தேடி பார்த்ததுல எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. நீ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லையா, அப்படி எதுக்காக தேடி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அந்த லாக்கெட் வந்து எங்கே இருக்கோ அதோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த ஃப்ரேமில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஏதோ வந்து ஒரு டிராயிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி இவ கிழிச்சு பார்க்குறா. பின்னாடி அந்த சாவியை வந்து சேஃபாக அந்த கான்பேகம் வச்சுருப்பா போல். இப்போ அந்த சாவி இவ கைக்கு கிடச்சிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயினியை பார்த்துட்டு அவள் இன்னும் கண்ணு முழிக்கல அப்படிங்கோமே, பாட்டி சொன்ன மாதிரி அல்லாவை தான் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த சூனியக்காரி போயிட்டு தடுக்கிறா. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், மாஹிரா இன்னும் கண்ணு முழிக்கல, அதனால நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், அவளை பற்றி கவலைப்படுறதை விடுங்க, ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தீங்களா, உங்களை பற்றி கவலைப்படுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், எனக்கு என்னோட பர்சனல் மேட்டரை யாரும் பேசுறது எனக்கு பிடிக்காததுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்ப போனால், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லாக்கெட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த சாவியை வந்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுங்க, இதுதான் அந்த லாக்கெட்டோட உண்மையான சாவி அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்ததும் அதுக்கப்புறம் அவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் கான்பேகம் தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அது இவனோட அம்மாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். கான்பேகம் என்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஆமாம், அவங்க தான் அவங்களோட அம்மாங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் ப்ரூஃபோட நிரூபிச்சா தானே நீங்கள் நம்புவீங்க, அதுக்காக தான் நான் இப்போ இந்த சாவியை கொண்டு வந்தேன், இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த சாவி எனக்கு கிடைச்சதே வந்து கான்பேகமோட ரூமில் தான். அவங்க தான் அந்த சாவியை வந்து பத்திரமா வச்சுருந்தாங்க, அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவன் மனசொடைஞ்சு போயிடுறான். அப்படின்னா இந்த வீட்டோட ஓனர்னு நினச்சிட்டு நான் இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தது என்னோட சொந்த அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகினது மட்டும் இல்லாமல், இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான் அந்த சிட்டி ஹாலுக்கு. அது தெரியாமல் அவள் வந்து அங்கே சிட்டி ஹாலில் சொற்பொழிவை வந்து ஆத்தாத்துன்னு ஆற்றிக்கிட்டு இருக்கா. எல்லாம் பேசி கிசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே 4-5 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இஷானு வந்திருப்பான் போல். ஸோ அவனும் வந்து இங்கே கான்பேகமாக பார்த்துட்டான். உடனே அவகிட்ட போயிட்டு பேசலான்னு போனால் அதுக்குள்ளே அவள் இங்கேருந்து போயிடுறா. ஸோ அவள் எங்கே போனான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டால் அவங்க இந்த பக்கமாக தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும்,
இவன் அந்த பக்கமாக தேடி போயிட்டு இருக்கான். அதே சமயம் அவள் வந்து மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போக போகிறா போல். அந்த இடத்துக்கு வந்து கார் நிற்கிது. யார் நம்ம அருமான் தான் வந்து இறங்குறான் கார்லேருந்து. அவனை பார்த்த உடனே இவ கேட்குறா, என்னாச்சு, நீ எதுக்காக இங்கே வந்த? ஒருவேளை மாஹிராக்கு ஏதாவது பிரச்சனையா? அவளுக்கு என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் டக்குன்னு கேட்டுறா, நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இந்த உண்மை எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் கேட்குறான், நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்னா அப்போ என்னோட நெஞ்சில் இருக்கிற இதையும் என்னோட கூட பிறந்த சகோதரனோடதா அப்படின்னு கேட்டா, எல்லா விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லான்னு தாப்பா இருந்தேன், அதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஏதோ பேச வந்தா, போது நிறுத்துங்க, நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்னா அந்த உண்மையை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? என்னை வந்து உங்களோட வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிங்கல்ல, ஒரு அனாத ஆசிரமத்தில் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் அங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதுக்கு என்ன பேசாமல் கொண்டு போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவள் உண்மையை சொல்ல வரா. நீ செத்து போயிட்டேன்னு தாப்பா நான் நினச்சேன், ஆனால் நீ உயிரோட இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் உண்மையை சொல்ல வந்தா. ஆனால் அதை எதையுமே அவன் காதில் வாங்குற மாதிரி தெரியல. இந்த புள்ள உங்களுக்கு வேணான்னு தானே என்ன உங்கள் வாழ்க்கையை விட்டே தூக்கி எரிஞ்சிங்க, அதனால் நான் எப்படி அனாதி ஆனனோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களை அனாதி ஆக்கிட்டு இங்கேருந்து போக போகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் என் வாழ்க்கையில் வேணாம், உங்களை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே கார் எடுத்துட்டு இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு பயங்கரமான அழுகையாக வருது. அருமா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே காரை துரத்திட்டு போயிட்டு இருக்கா. அப்போ கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி விழுந்துடுறா. நெத்தியில் வேற அடிபட்டுருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மயங்கி விழுந்துடுறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இஷான் வந்துட்டான். அவன் வந்து மயங்கினவளை என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். நேராக இவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான் போல். ஸோ மயக்கம் தெளிஞ்சு அவள் கண்ணு முழிச்சு பார்க்குறா. எதிர்த்தாப்புல இந்த போய் நிற்கிறத பார்த்துட்டு, ஐம் ஸோ சாரி, நான் எப்படி இங்கே வந்தேன், அப்புறம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. நீங்கள் அங்கே சிட்டி ஹாலில் மயங்கி விழுந்து கிடந்திருந்தீங்க, அதுக்கப்புறமா தான் நான் உங்களை இங்கே தூக்கிட்டு வந்தேன், உங்களுக்கு இப்போ உடம்பு ஓகேவா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால், நான் நல்லா இருக்கேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ டக்குன்னு யோசிச்சு பார்க்குறா, பையன் தான் சொன்னான் இல்லையா, இதுக்கப்புறம் நான் உங்களை என்னோட வாழ்க்கையை விட்டே தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போனாலும் சேர்த்துக்க மாட்டான், அதனால என்ன பண்ணுறது, இப்போ நான் வீட்டுக்கும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவ டக்குன்னு ஒரு ட்ராமா போட்டு ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், இப்போ நான் எங்கே போவேன், என்னோட வீடு எங்கே இருக்குது, அப்புறம் என்னோட பேர் என்ன, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவனுக்குமே ஒன்றும் புரியல. அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா, இதை நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை கெட்டதுக்குன்னு எடுத்துக்கிறதா? என் பொண்டாட்டி ரூபத்தில் இவங்க இனிமேல் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவளும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவ கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பசங்களோட வீக்னஸே பொண்ணுங்களோட கண்ணீர் தான், சும்மா 4 சொட்டு கண்ணீரை விட்டால் போதும் அப்படியே உருகிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவனோட வீட்டில் வந்து தங்குறதுக்கு பிளானை போட்டா. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து மன உளைச்சலில் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அப்படி தள்ளாடி வர்றதை பார்த்துட்டு அந்த சூனியக்காரி புரிஞ்சுக்கிறேன், இவன் நல்லா குடிச்சிருக்கான் போல, இதுதான் சரியான நேரம் இவனை நான் அடையிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிற அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி நெஞ்சில் ஆறுதலாக சாட்சி வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து போயிட்டு அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. ஏன்னா இவனோட சின்ன வயசில் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருப்பான். அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பெத்த தாய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கோவப்பட்டுட்டு இருக்க அவனை சமாதானப்படுத்துகிற விதமாக அவன் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுகிறேங்கிற பேரில் அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவன் கூட ஒன்று மணி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவனோட நோக்கமே இது தானே. பட் அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் நிதானத்தில் வேற இல்லை. ஸோ அந்த சான்ஸை வந்து இவன் யூஸ் பண்ணிக்க பார்த்துட்டு இருக்கா. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயினி அந்த பக்கம் படுத்த படுக்கையாக கிடக்குறா. இப்போ யார் வந்து காப்பாற்ற போகிறான்னு தெரியல நம்ம ஹீரோவை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.